எந்த ஒரு கொலைக்கும் கொடுக்கல அப்படின்னா அது நியாயமற்றது. அது ஆம்ஸ்ட்ராங் கொலையாக இருந்தாலும் சரி. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பின்னாடி அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். காங்கிரஸ்காரர் ஒருத்தர் நிற்கிறாரு, செல்வ பெருந்தகை முத நாள் வேற ஒன்று சொன்னார், மறுநாள் வேற ஒன்று சொன்னார். எனக்கு அது பிரச்சனை. யாருடைய கொலையும் ஏற்க முடியாது, அது எவ்வளோ பெரிய காரணமாக இருந்தாலும். அதில் என்ன, அது அஜித்குமார் வந்து போலீஸாக இருந்தாலும் சரி, ஆணவ கொலையாக இருந்தாலும் சரி, சொத்து கொலையாக இருந்தாலும் சரி, என்ன கொலை தான் ஏற்க முடியாது. அப்போ இது நடந்திருக்கு அப்படின்னா எதிர்கட்சிகள் அமைதியாக இருக்காங்கன்னு அதுதான் கேக்குறேன். ஏன் ஆணவ கொலைக்கு வந்து குரல் கொடுக்க எதிர்க்கட்சிகளும் அதான் அரசியல் நான் சொன்னேனே. ஆணவ கொலைன்னு கூட தலைவர்கள் வந்து ட்விட்டர்ல பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேனே, இது வந்து நீங்க யார் என்ன நேம் பண்ணீங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. யாரு கண்டம் பண்ணா, யார் கண்டம் பண்ணல, யார் அறிக்கை விட்டா, யார் அழுத்தம் கொடுத்தா, நான் அந்த இடத்துல போல. இது வந்து இது கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு துயரம். அதுதான் சொல்லு. இபிஎஸ் அவர்களும் சரி, அந்த திமுக ஆட்சியில் ஆணவ கொலைகள் அதிகமா நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப மைல்டா ஒரு அப்ரேஷன் தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், இல்ல நயினா நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், இது வந்து சாதிய கொலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆணவ கொலைங்கிற வார்த்தை சாதிய கொலைனால ஆணவ கொலை தானே. நீங்க முன்னாடி நம்ம எல்லாரும் கௌரவ கொலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முன்னாடி கௌரவ கொலைன்னு தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் நம்ம சமூகமே சிந்திச்சு அதை கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடாது, ஆணவ கொலைன்னு சொல்லு. அப்போ நீ அதை திரும்பி திரும்பி நான் அந்த பேர்லலாம் நான் நிற்கலைங்க. அவர் சாதிய கொலைன்னு சொன்னார், ஆணவ கொலை. சாதிய கொலைன்னு என்ன? சாதி வெறி பிடிச்ச உணவு தானே.